ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை உடந்தை மேய குருமணித்திரளை இன்பப் பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோண கஷேத்திரத்தினுடையதான மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யத் புராணம் முதலான புராணங்களாலே வர்ணிக்கப்பட்டதான இந்த கஷேத்திரம் ஸ்ரீவைகுண்டத்தை போலவும் ஸ்ரீரங்கத்தை போலவும் திருமலையைப் போலவும் மிகவும் பிரఖ్యాతిயான கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. ஒரே சமயத்தில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்ட விமானத்தையும் ஸ்ரீரங்கத்து பிரணவாகார விமானத்தையும் இந்த அமுதன் சன்னதியினுடையதான வைதிக விமானத்தையும் சிருஷ்டி பண்ணி அதிலே முறையாக ஸ்ரீவைகுண்டநாதன், ஸ்ரீரங்கநாதன், சாரங்கபாணி பெருமாள் அப்படின்னு 3 திருவுருவங்களோடு கூட சிருஷ்டி பண்ணி எம்பெருமான் ஒன்னுத்த ஸ்ரீவைகுண்டத்திலையும் ஒன்னுத்த பிரம்மாவுக்கும் ஒன்னுத்த சூரியனுக்கும் அனுகிரகித்தபடியினாலே ஸ்ரீரங்கம், ஸ்ரீவைகுண்டம் முதலான கஷேத்திரங்களுக்கு துல்லியமான கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தல புராணத்தினால விசேஷமான பெருமையோடு கூட கொண்டாடப்பட்ட கஷேத்திரம் இது. அதோடு கூட திருமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே இங்க வந்து பாதாள ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி இருக்கிறான். அவனும் நானும் வேறல்ல, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அமுதனுடைய வாக்கியமாக ஸ்தல புராணத்திலே காண்கிறது. அதனால ஸ்ரீவைகுண்டம் என்ன, பூலோக வைகுண்டங்களான ஸ்ரீரங்கம் என்ன, திருமலை என்ன, இதுக்கெல்லாம் சமானமான கஷேத்திரம் இந்த திருக்குடந்தை அப்படின்னு ஸ்தல புராணத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்பேற்பட்ட பெருமை மிக்க இந்த கஷேத்திரத்திலே நித்தியவாசம் பண்றவாளுடைய பெருமையையும் புராணம் வர்ணிக்கிறது. ஸ்ரீ கும்பகோணே வசதாம் நரானாம் கிமஸ்தி வக்தவ்ய பலம் சுபம் ச நமந்தி தேவா முனையா ச யக்ஷாஹா கந்தர்வ முக்கியா சததம் முனீஸ்வரஹா அப்படின்னு கும்பகோண கஷேத்திரத்துல வசிக்கிறவா, நித்தியவாசம் பண்றவா, அவளை பார்த்தா தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் இவாள்லாம் கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்றாளாம். இந்த மகான்களுக்கு வாய்த்த பாக்கியம் நமக்கு வாய்க்கவில்லையே. நம்மெல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தானே பெருமாளை சேவிக்க வேண்டியிருக்கிறது. இவா ஊர்ல வசிக்கிற மாத்திரத்தினாலேயே எம்பெருமானுடைய புண்ணிய தீர்த்தத்தையோ ராஜகோபுரத்தையோ விமானத்தையோ பெருமாளையோ சேவிச்சுடுறாளே. இவா பிரயத்தனமே இல்லாமல் சகஜமாக தினந்தோறும் சேவிக்கக்கூடிய எம்பெருமானுடைய சின்னங்கள் இவாளுக்கு சேவையாறுது. இதுக்கு மேல இவாளுக்கு நிறைவேறுவதற்கு சுபமான பலன் என்ன இருக்கிறது? எல்லா பலன்களும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கிறதுன்னு சொல்றச்ச பெருமாளுடைய சேவையை நித்தியம் இவாளுக்கு கிடைக்கிறதுன்னா இதுக்கு மேல சுப பலன்கள்லாம் கிடைக்கிறத பத்தி சொல்லணுமா அப்படின்னு ஸ்தல புராணம் கேட்கிறது. இங்கே நித்தியவாசம் பண்றவாளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது சரி, நம்மளாட்ட என்னைக்காவது ஒரு நாள் கஷேத்ராடனம் போய் சேவிக்கிறவாளுக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் புராணம் சொல்றது. ஒரு க்ஷணமோ அரை க்ஷணமோ இந்த கும்பகோணத்திலே வசித்தாலும் கூட அந்த பலன் கிடைக்கும். க்ஷணம் க்ஷணார்த்தம் அபிவா கும்பகோணே வசந்திஹி முக்திஸ்தேஷாம் ஹஸ்தகாஹி கிமுதா கில சம்பதஹ. எந்த ஒரு மனிதன் இந்த கும்பகோண கஷேத்திரத்திலே ஒரு க்ஷணகாலமோ அல்லது அரை க்ஷணகாலமோ வசிக்கிறானோ அவன் வாழக்கூடிய தசையிலே அவனுக்கு தேவையான ஐஸ்வர்யம் முதலான எல்லா பலன்களும் அவனுக்கு கிடைத்து சரீரத்தினுடையதான முடிவிலே அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறது. மோட்சமே கிடைக்கிறதுன்னு சொல்றச்ச வாழும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் கிடைப்பதற்கு தடையும் உண்டோ அப்படின்னு புராணம் கேள்வி கேட்கிறது. ஒரு க்ஷணம் அப்படின்னா கண் இமைக்கக்கூடியதான நேரம். கண் இமைக்கக்கூடிய நேரமோ அதில் பாதி நேரமோ இந்த கஷேத்திரத்திலே வசித்தாலும் கூட இக பர சுகம் சித்திக்கும் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. அப்படி ஒரு உத்தமமான கஷேத்திரம். அரக்ஷணமோ ஒரு க்ஷணமோ வசித்தாலே வாழும் போது நன்னா வாழ்ந்துட்டு மோட்சத்துக்கும் போலான்னு சொல்றாலே இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை. அப்பேற்பட்ட பெருமை எல்லாருக்கும் சுலபத்துல கிடைச்சிடுமா அப்படின்னா அது கிடைக்கிறது கஷ்டம். யார் ஜன்மாந்தரங்கள்ல தபஸோ யோகமோ அந்த மாதிரி மகா பிரயத்தனங்கள்லாம் பண்ணிருக்காளோ அவளுக்கு தான் அந்த பலன் கிடைக்கிறதுன்னு ஸ்தல புராணம் அதையும் சொல்றது. ஜன்மாந்தர தபோயோகாத்து தத்ர வாசோ பவேத் நிருணாம். எத்தனையோ ஜென்மங்கள்ல மனுஷன் பண்ணின தபஸ், யாகம், யோகம் இதனுடைய பலனாகத்தான் கும்பகோண கஷேத்திர வாசம் ஒருவனுக்கு கிடைக்கிறது. பாவம் பண்ணினவன் அந்த பக்கம் போக மாட்டான்.
அங்க நித்தியவாசமோ அல்லது க்ஷேத்ராடனமோ போறவாளுக்கு தான் அந்த பெருமை உண்டா? ஒருத்தன் போனோன்னு ஆசை, எம்பெருமானிடத்துல தீவிரமான பக்தி, கும்பகோண க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனால் நடமாட முடியாத திசை, படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்கான், வயசாயிடுத்து, முடியல, கால் வரல, ஏதோ காரணம். அவளுக்கு கும்பகோண க்ஷேத்திரத்தினால என்ன பெருமை இருக்க போகிறதுன்னு சொன்னால், கச்சாமீதீச்ச சங்கல்பம் கும்பகோணம் சுபஸ்தலம் யஹ் கரோதி ச தர்மாத்மா சகுலம் தாரயிஷ்யதி அப்படின்னு எல்லோருக்கும் எல்லா சுபங்களையும் தரக்கூடிய சுபக்ஷேத்திரமான கும்பகோணத்தை குறித்து நான் யாத்திரையா போறேன் அப்படின்னு ஒருத்தன் சங்கல்பிச்சுண்டு தன் ஆத்துல இருந்து கும்பகோணம் இருக்கக்கூடியதான திசையை நோக்கி ஒரு 4 அடி எடுத்து வச்சாலும் கூட அவன் நல்ல தர்மாத்மா, அவனுடைய குலம் நல்லபடியா விளங்கும், குலத்தை விளங்கச் செய்பவனாவான், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் கிடைத்தேறும் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. போறதை பத்தி எல்லாம் விட்டுடலாம். இந்த க்ஷேத்திர மகிமையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, கும்பகோண க்ஷேத்திர மகாத்மியத்தை படிப்பதாலோ ஒருத்தர் படித்து காதாலே கேட்பதாலோ என்ன பலன் ஏற்படுகிறது அப்படின்னா, கும்பகோணஸ்ய மகாத்மியம் நித்தியம் பக்தியுதோ நரஹா யஹ் பட்டேத் ஸ்ருணுயாத் வாபி சர்வ பாபைர் பிரமுச்சியதே. எந்த ஒரு மனுஷன் இந்த கும்பகோண க்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய ஸ்தல புராணத்தை தினந்தோறும் பக்தியோட கூட படிக்கிறானோ அல்லது யாராவது படிக்க பக்தியோட கூட காதாலே கேட்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். எந்த ஆத்துல இந்த ஸ்தல புராண புஸ்தகமானது வைக்கப்படுகிறதோ, வைத்து ஆராதிக்கப்படுகிறதோ, அவன் அளவில்லாத பலன்களை அடைகிறான் அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இப்படி அங்கே வசிப்பவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் போய் ஒரு க்ஷணமோ அரக்ஷணமோ தங்கறவா, கும்பகோணம் போறேன்னு புறப்படுறவா, கும்பகோண க்ஷேத்திர மகாத்மியத்தை சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் வாழ்நாள் முழுக்க நல்ல பலன்கள் ஏற்பட்டு மோட்சமும் கிடைக்கிறது. அதாவது எம்பெருமான் தன்னுடைய பெருமையெல்லாம் அவளுக்கு புரிய வைத்து அவர்களை சரணாகதியை அனுஷ்டிக்க செய்து அவளுக்கு மோட்சம் தருவான்னு சொன்னால் இதை விட ஒரு பெருமை ஒரு க்ஷேத்திரத்துக்கு என்ன இருக்க முடியும்? இப்படி எல்லா விதமானவர்களுக்கும் எல்லா சுப பலன்களையும் தரக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம் இந்த திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம். ஒரு புண்ணிய க்ஷேத்திரம்னு இருந்தா அதுல புண்ணிய தீர்த்தம்னு உண்டு. பொதுவா தீர்த்தம் அப்படின்னு சொல்றதே தரதி இது தீர்த்தகா அப்படின்னு அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்றவனுடையதான பாவங்களை எல்லாம் அழித்து அவனை இந்த சம்சாரத்திலிருந்து எது தாண்டு வைக்கிறதோ அதுக்கு தீர்த்தம் அப்படின்னு பேர். நதிகள் பல க்ஷேத்திரங்கள்ல புண்ணிய தீர்த்தங்களாக இருப்பதுண்டு. சில இடங்கள்ல புஷ்கரணிகள் புண்ணிய தீர்த்தமா இருக்கும். அந்த மாதிரி புண்ணிய நதிகள்னு சொல்லக்கூடிய நதிகள் தீர்த்தமாடுறவாளுடைய பாவங்களை எல்லாம் அழித்து அவர்களுக்கு நல்ல அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய புண்ணிய நதிகள். அது க்ஷேத்திரங்கள்ல புண்ணிய தீர்த்தமாக அமைவதும் உண்டு. அந்த மாதிரி கங்கையை விட வசந்ததான காவேரின்னு சொல்லக்கூடிய உத்தமமான நதி பிரவகிக்கக்கூடிய திவதேசம் இந்த திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடியதான கும்பகோணம். வேதங்களாகட்டும் புராணங்களாகட்டும் எல்லாமே கங்கையை விட காவேரி வசந்ததுன்னு புகழறது. ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே கூட காவேரி ஸ்ரீவைகுண்டத்து எல்லையிலே ஓடக்கூடிய விரஜா நதிக்கு சமானமானதுன்னு காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அப்படின்னு காவேரி தான் விரஜா நதி அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை படைத்த காவிரி சாதாரணமாக இருந்த நதி காவிரின்னு சொல்லக்கூடியவள் சாரக்ஷேத்திரத்திலே திருச்சேரையிலே எம்பெருமான் சாரநாதனை குறித்து தபஸ் பண்ணி கங்காதிக்கியம், அதாவது கங்கையை காட்டிலும் தான் உயர்ந்தவள் என்கிற பெருமையை படைத்தாள். அப்பேற்பட்ட காவிரியானவள் ஸ்ரீரங்கத்திலே எப்படி வடதிருக்காவிரி தென்திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய 2 நதிகளா பிரிஞ்சு ஓடி பயணிச்சுருக்கிற ரங்கநாதனுக்கு மாலையாட்டமா விளங்குறாளோ அதே காவேரின்னு சொல்லக்கூடியவள் இந்த திருக்குடந்தையிலும் காவிரி என்கிற ஒரு நதியாகவும் ஹரி சொல் ஆறு என்கிற அரசலாறுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு நதியாகவும் 2 நதியா பிரிஞ்சு மாலை போல விளங்குறா. அந்த மாலை போலே அமைந்திருக்கக்கூடிய 2 நதிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்டு தீவுதான் கும்பகோணம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கத்தை போன்ற பிரசித்தமான க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கநாதனுக்கு போலே இந்த சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதனுக்கும் காவிரியினுடைய 2 நதிகளும் மாலை சாத்தி அழகு பார்க்கிறா. அதனால அலங்காரம் பண்ணப்பட்ட பெருமாள் இங்க ஆச்சரியமா சயனிச்சுருக்கார் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. ஸ்ரீரங்கத்தை போல காவிரின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதியும் இங்கு புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணியை போல இங்கே பொற்றாமரை குளம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்கரணியும் புண்ணிய தீர்த்தமாக உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு காவிரியை போல இங்கும் காவிரி புண்ணிய நதியாகவும் உண்டு. துலா ஸ்நானம் எல்லாம் பண்ணுகிற போது இந்த க்ஷேத்திரத்து காவிரியிலும் தீர்த்தமாடுவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த நதியானது எப்படி அமுதன அலங்காரம் பண்றதுன்னு சொன்னால்,
இது பல விதங்கள்லையும் ஸ்ரீரங்கத்துக்கு சமானமான க்ஷேத்திரமானபடினாலே ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சயனிச்சென்றிருக்கிற பெரிய கோயிலுக்கு ஒரு காத தூரத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு மேற்கில் காவிரியானவள் 2 வடிவா பிரியறா. இந்த முக்கொம்புன்னு சொல்லக்கூடியதான இடத்துல அது வரைக்கும் ஒரே நதியா வரக்கூடிய காவிரி, அங்க இருந்து கொள்ளிடம் காவிரின்னு சொல்லக்கூடிய 2 நதிகளாக பிரிந்து ஸ்ரீரங்கநாதனுக்கு மாலை போல வந்து அப்புறம் கடைசியா சமுத்திரத்துல போய் சேர்றா. அந்த மாதிரி அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த எம்பெருமான் சாரங்கபாணி அமுதனுக்கும் இதே திருக்குடந்தை மாநகரத்திற்கு ஒரு காத தூரம் மேற்கிலே இந்த காவிரியானவள் காவிரி அரசலாறுன்னு சொல்லக்கூடிய 2 நதிகளாக பிரிந்து வந்து எம்பெருமானுக்கு மாலை போல அலங்காரமாகி அதன் பிறகு அப்படியே போய் சமுத்திரத்துல கலக்கிறான்னு சொல்லக்கூடியது இந்த க்ஷேத்திரத்திலே காவிரியினுடையதான பெருமை. இந்த 2 நதிகளும் காவிரியானபடியினாலே ஆழ்வார்கள் காவிரி நதியினுடைய சம்பந்தத்தை இட்டு ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுவது போல பொன்னிசூழ் திருவரங்கா அப்படின்னு எல்லாம் ஸ்ரீரங்கநாதனை வர்ணிக்கிறாளே, அந்த மாதிரி காவிரி சம்பந்தத்தோடு கூட அமுதனை காவிரி கரை குடந்தை பொன்னி மணி கொழிக்கும் பூங்குடந்தை அப்படின்னு காவிரி நதியை புண்ணிய தீர்த்தமாக கொண்டு மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார்கள். இப்படி ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே வந்த பெருமையை படைத்தால் காவிரி இங்கே கங்கையில் புனிதமாய காவிரி என்பதை நிரூபித்துக் கொண்டால் திரும்பவும். இங்கே காவிரி நதி 2ஆ பிரிஞ்சு பெருமாளுக்கு 2 பக்கமும் மாலை போல ஓடுறாலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காவிரியினுடையதான பிரார்த்தனை காரணம். முன்னொரு காலத்தில் காவிரியானவள் எம்பெருமானுக்கு மாலை போலே விளங்க வேண்டும் அப்படின்னு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி பிரம்மாவினுடைய வரத்தின்படி பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே பெருமாள் எழுந்தருளக்கூடியதான பொற்றாமரை குள கரைக்கு 2 பக்கமும் 2 நதியா மாலை போல ஓடின்னு இருக்காள். அதை ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. காவேரி சோழபூ மாதா மாலார்த்தம் சார்ங்கினப்புரா விதா பூதா கும்பகோணாத்து பশ্চিமாயாம் முனீஸ்வர. எம்பெருமான் சார்ங்கராஜனுக்கு மாலையாக ஆவதற்காக சோழவள நாட்டிலே ஓடக்கூடிய காவேரின்னு சொல்லக்கூடிய காவிரி தாய் மாலையை போலே 2 நதிகளாக கும்பகோணத்தில் பிரிந்து ஓடுகிறாள். அப்படி ஓடினவள் அங்கே வைதிக விமானத்தோடு கூட சாரங்கராஜன் எம்பெருமான் வந்து சயனித்துக் கொண்ட போது அவனுக்கு அலங்காரமா மாலையாக ஆகி பெருமையை தேடிக்கொண்டாள் அப்படின்னு ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. இங்கே எம்பெருமானுக்கு தெற்கே ஓடக்கூடியதான ஒரு நதியும் காவிரி நதி. அதுல தீர்த்தாமாடினாலும் அவளுக்கு எல்லா பாவங்களும் போய் அவர்களுக்கு புண்ணிய பலன்கள் ஏற்படுகிறது என்னும் புராணம் தெரிவிக்கிறது. வகதே தட்சிணே யஸ்ய சார்ங்கினோஹி கவேரஜா. சாரங்கராஜனான எம்பெருமானுக்கு தெற்கு பாகத்திலே ஓடக்கூடியதான நதியும் கவேரஜா, கவேர புத்திரியான காவிரிதான், அவளும் புண்ணிய நதிதான் அப்படின்னு எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவள் என்பதையும் தத்ரயா தட்சிணாவகா சாபி பாப பிரணாசிகி அப்படின்னு எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய பெருமை படைத்த நதி எம்பெருமானுக்கு தெற்கே ஓடுகிறாள் அப்படின்னு அந்த தென்காவிரியும் வர்ணிக்கப்பட்டாள். இவெல்லாம் எப்படி இங்க வந்து நதிகளாக கோயில் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் ஏற்கனவே ககனநகர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய வியோமபுரி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருவிண்ணகர ஸ்தலபுராணத்திலே அனுபவித்தோம். வடநாட்டிலே ஓடுகிற கங்கா யமுனா கோதாவரின்னு சொல்லக்கூடிய 3 நதிகளும் வருஷமெல்லாம் மனுஷா அந்த நதியில வந்து தீர்த்தாமாடி தங்களுடைய பாவத்தை கரைத்து கொண்டு போகிறார்களே, தாங்கள் சேர்த்து வைத்துக் கொண்ட மற்றவாளுடைய பாவங்களை எல்லாம் எங்கே போய் தாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்வது அப்படின்னு பிரம்மாவை வேண்ட அவளுக்கு பிரம்மா சொன்னார், கும்பகோணத்திற்கு தெற்கு பாகத்திலே காவிரி நதியானவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதற்கு சற்றே அருகே மார்க்கண்டேய கஷேத்திரத்துக்கு மேற்கிலே நீங்கள் உத்தர கங்கா உத்தர யமுனா தட்சிண கங்கா தட்சிண யமுனா தட்சிண கோதாவரின்னு சொல்லக்கூடிய 3 நதிகளாக பிரவகியுங்கள். ஒரு நாள் நீங்கள் காவிரியோடு கூட சேருகிற போது காவிரியை தொட்டுக்கொண்டு ஓடுகிற போது எம்பெருமானுடையதான திருமஞ்சனத்துக்கு தீர்த்தமாக பயன்பட்டீர்களானால் உங்க தீர்த்தம் பெருமாள் பெயர்ல பட்டு பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் உங்க தீர்த்தத்துக்கு கிடைச்சா உங்களிடத்துல இருக்கக்கூடியதான பாவங்கள் எல்லாம் பொசுங்கி போய்விடும் அப்படின்னு பிரம்மா சொல்ல இந்த 3 நதிகளும் வடக்கிலே மட்டுமே அதுவரை ஓடிக்கொண்டிருந்த இந்த 3 நதிகளும் உப்புளியப்பன் கோயிலுக்கும் கும்பகோணத்துக்கும் இடையே தட்சிண கங்கா தட்சிண கோதாவரி தட்சிண யமுனான்னு சொல்லக்கூடிய 3 நதிகளாக ஓட ஆரம்பித்தன. அந்த 3 நதிகளுடைய தேவதைகளும் இன்னைக்கும் மார்க்கண்டேய கஷேத்திரத்திலே எம்பெருமான் ஒப்புளியப்பனை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். அதே மாதிரி இந்த கும்பகோண எல்லையிலே தெற்கே இருக்கக்கூடிய நதியும் கிழக்கே இருக்கக்கூடியதான நதியும் 2ம் காவிரி. அந்த 3 நதிகளும் ஒப்புளியப்பனை சேவிச்சுட்டு இருக்கிறது போல இந்த 2 காவிரி நதி தேவதைகளும்
எம்பெருமான் சாரங்கராஜனை சேவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஸ்தல புராணம் வர்ணிக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தை பவிஷ்யத் புராணம் வர்ணிக்கிற போது உத்தமமான ஒரு க்ஷேத்திரம், சுத்தி நிறைய திவ்ய தேசங்கள் இருக்க, அதுக்கு நடுவுல பெருமாள் நாயக மாட்டமா சயனிச்சுருக்கான் அப்படின்னு வர்ணிக்கிறது. சொல்றச்ச ஒரு நவரத்தன மாலைக்கு நடுவே நாயக மணி போலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. நவரத்னம்னு சொல்லக்கூடியது ஒன்னொன்னு ஒரு நிறத்துல இருக்கும். அதனால அந்த 9 ரத்னங்களையும் தொடுத்து கோர்த்து ஒரு மாலையா போட்டுண்டா அத்தனை பரிமளிக்காது, அத்தனை சோபிக்காது. அந்த மாலை நல்லா தான் இருக்கும். எப்போது நவரத்ன மாலை சோபை அடைகிறதுன்னா, அதிலே கோர்க்கக்கூடிய நாயக ரத்னம், அதுல பதிக்கிற டாலர்னு சொல்லக்கூடிய வஸ்து எத்தனை தூரம் பிரகாசிக்கிறதோ அதனோட ஒளியாலே தான் அந்த நவரத்ன மாலைன்னு சொல்லக்கூடியது பிரகாசிக்கும். அதனாலதான் ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் நவரத்ன மாலை போட்டுக்கிறச்ச நடுவுல அவளுக்கு பிடிச்ச பெருமாளுடையதான பிம்பத்தை பதக்கம் போலே பண்ணி போட்டுக்கிறா. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அமுதன்னு சொல்லக்கூடியவன் நாயக ரத்னம் போலே நாயக மணி போலே பிரகாசிக்கிறான். இவனை சுத்தி நவரத்தன மாலையாட்டமா 9 எம்பெருமான்கள் 9 ரத்தினங்கள் திவ்யதேசமா கோயில் கொண்டிருக்கா. யார வாழலான்னு பார்த்தா, திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய உப்புளியப்பன் கோயில் க்ஷேத்திரம் அந்த எம்பெருமான், திருநரையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் க்ஷேத்திரம் அந்த எம்பெருமான் திருநரையூர் நம்பி ஸ்ரீனிவாசன், திருச்சேரைன்னு சொல்லக்கூடியதான சாரக்ஷேத்திரம் சாரநாதன் எம்பெருமான், நந்திபுர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய நாதன் கோயில் அந்த எம்பெருமான், திருக்கூடலூர் திவ்யதேசம் ஆடுதுறை பெருமாள் கோயில் பெருமாள், திருக்கவித்தலம் பெருமாள் கஜேந்திர பரதன், திருப்புள்ளம்பூதங்குடி திவ்யதேசத்து வல்வில் ராமன், திருவெல்லியங்குடி திவ்யதேசத்து கோலவெள்ளிராமன், திரு ஆதனூர் திவ்யதேசத்து ஆண்டலக்கும் ஐயன்னு சொல்லக்கூடிய 9 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் நவரத்தன மணிகள் போலே சூழ்ந்திருக்க, நடுவிலே சாரங்கராஜன் சொல்லக்கூடிய இந்த 6வது பெருமாள் நாயக ரத்தனமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த எம்பெருமானை வர்ணித்திருக்கிறது. அதோடு கூட இந்த க்ஷேத்திர மகாத்மியமானது, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கும்பகோணத்திலே 10 தடவைகளுக்கு மேலே திரும்பவும் திரும்பவும் தசாவதாரத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்றது. இதுல தசாவதாரம்னு சொன்னா பொதுவா 10 அவதாரம்னு கணக்காருது. ஆனா நமக்கெல்லாம் பிரசித்தமா தசாவதாரம்னு சொன்னா மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன் இந்த தசாவதாரங்கள் தான் ஞாபகம் வரும். அதுவும் தசாவதாரமே, அது மட்டும்தான் தசாவதாரம்னு கிடையாது. எத்தனை தசாவதாரங்கள் வேணாலும் பெருமாள் பண்ணியிருக்கான், பண்ணலாம். அத்தனை சக்தன் பெருமாள். இப்போ இந்த 10 அர்ச்சாவதார எம்பெருமான்கள் அமுதன நடுநாயகமா கொண்டு கும்பகோணத்தை சுத்தி வசிக்கிறான்னு சொன்னோமே, இவாளையும் திவ்ய தேச தசாவதாரங்கள் அர்ச்சா தசாவதாரங்கள் அப்படின்னு கொண்டாடினா இது ஒரு தசாவதாரம் ஆறுது. இதுக்கு முன்னால சாரக்ஷேத்திர மகாத்மியம்னு திருச்சேர திவ்ய தேச வைபவத்தை அனுபவித்த போது காவிரி தாயாரானவள் தபஸ் பண்ணி கொண்டிருந்தால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தவழ்ந்த குழந்தையாக மாமதலை பிரானாக வந்து அவளுக்கு சேவை சாதித்தான். அவன் சேவையிலே மயங்கி அவனை மார்போடு வைத்துக் கொண்டு மடியிலே இருத்திக் கொண்ட காவிரியானவள் பெருமாளை பிரார்த்திச்சா, குழந்தையா உன்னை சேவிச்சுட்டேன், வழக்கம் போல ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டணும், அதோடு கூட தசாவதாரங்களாகவும் எனக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தா. எம்பெருமான் அது போலவே ஸ்ரீவைகுண்டநாதனா சாரநாதனா அவளுக்கு சேவை கொடுத்துட்டு தசாவதாரங்களையும் திருச்சேரையிலே சாரபுஷ்கரணி கரையிலே காவிரிக்காக பண்ணி காட்டினான் அப்படின்னு சாரக்ஷேத்திர மகாத்மியத்திலே பவிஷ்யத் புராணம் பிரம்மாண்ட புராணம் ரெண்டுமே சொல்லித்து அங்கு அனுபவித்தோம். ஆக இந்த அர்ச்சா தசாவதாரங்கள் ஒண்ணு நடந்திருக்கு கும்பகோணத்துல. கும்பகோணத்துக்கு அடங்கினதான திருச்சேரையிலே ஒரு தசாவதாரம் காவிரிக்காக காட்டினான் பெருமாள். அதோடு கூட அமுதன் சன்னதிக்கும் ராமசுவாமி சன்னதிக்கும் இடையே இருக்கக்கூடிய கடைத்தெரு கும்பகோணத்துல ராமானுஜர் சன்னதி கூரத்தாழ்வான் சன்னதிக்கெல்லாம் அருகே சரணாராயண பெருமாள் தசாவதார பெருமாள்கள் சன்னதின்னு ஒரு சன்னதி உண்டு, பிராச்சீனமான சன்னதி. அங்கேயும் ஸ்ரீரங்கம் தசாவதார சன்னதியை போலவே 10 எம்பெருமான்களும் சின்ன சின்ன மூர்த்திகளா வரிசையா எழுந்தருள் இருக்கா. அங்க போனா அவாளையும் சேவிக்கலாம். அதுவும் ஏதோ ஒரு ரிஷியோ பக்தரோ பிரார்த்திக்க அவளுக்காக எம்பெருமான் சாட்சாத் கும்பகோணத்திலேயே காட்டின தசாவதாரம்னு தெரியறது. இப்படி நமக்கு தெரிந்த ஆதாரபூர்வமா 3 தசாவதாரங்கள் இருக்க, ஸ்தல புராணமானது 10 தடவைகளுக்கும் மேலே திரும்ப திரும்ப எம்பெருமான் தசாவதாரம் பண்ணினான்னு சொல்லக்கூடிய ஏற்றமுடைய க்ஷேத்திரமானபடியினாலே, ஒரு முறை எம்பெருமான் ஒரு அவதாரம் பண்ணி ஒரு க்ஷணம் வந்துட்டு போனாலே அந்த இடம் புண்ணிய கஷேத்திரம், பெருமை மிக்க கஷேத்திரம்னு சொல்ற போது, தசாவதாரங்களை பெருமாள் 10 முறைக்கு மேல திரும்ப திரும்ப பண்ணியிருக்கான்னு சொன்னா எத்தனை பெருமை மிக்க கஷேத்திரம் அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி எம்பெருமான் சுத்தி 10 திவதேசங்களா இருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த கும்பகோணம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலேயே
இந்த அமுதன்னு சொல்லக்கூடிய பெருமாள் மட்டுமல்ல, பல எம்பெருமான்கள் இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள். கும்பகோணத்துக்கு அமுதன் வரத்துக்கு முன்னாலேயே வந்த பெருமாள்களும் உண்டு, அமுதனுக்கு பிறகு வந்த பெருமாள்களும் உண்டு. அப்படி பார்த்தால் கும்பகோணத்துக்கு ஆதி காலத்திலேயே வந்து சேர்ந்த பெருமாள் கஷேத்ராதீசன் அப்படின்னு பார்த்தா ஆதிவராக பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாள். அவர் அமுதன் சன்னதிக்கும் சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கும் இடையே இருக்கக்கூடிய வராக குளத்தெரு, வராக புஷ்கரணியினுடைய கரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள். அதன் பிறகு சாரங்கராஜன், சாரங்கபாணி என்று சொல்லக்கூடிய 6வது ஆழ்வான், சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெருமாள், வரதராஜ பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமாள், வேதநாராயண பெருமாள் அப்படின்னு இத்தனை எம்பெருமான்களும் ஸ்தல புராணத்திலே பேசப்பட்ட எம்பெருமான்கள். கும்பகோணத்தினுடையதான ஸ்தல புராணம் கேவலம் 6வது ஆழ்வானுடைய சரித்திரத்தை மாத்திரம் சொல்லி அதோட முடிஞ்சுடல. இத்தனை பெருமாள்களுக்கும் தனித்தனி அத்தியாயங்களாலே பூரணமான ஸ்தல புராணம் உண்டு. ஆழ்வார் இந்த எம்பெருமானை மட்டும் மங்களாசாசனம் பண்ணி இருக்கிற காரணத்தினாலே இவரை திவதேசம் எடுத்துட்டு அனுபவிக்கிறோமே ஒழிய, இவரை தவிர கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் விசேஷமான பெருமாள்கள் அல்ல, சாதாரணமா மனுஷாலால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள்கள் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்கும் ஸ்தல புராணம் உண்டு. ஆச்சரியமா ஆழ்வார்களில் 7 ஆழ்வார்கள் இந்த 6வது ஆழ்வான மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறபடினாலே திவ்ய தேசமாக கொண்டு இதனுடைய பெருமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, மற்றபடி மற்ற பெருமாள்லாம் புராணத்துல வர்ணிக்கப்படாத பெருமாள்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. புராணத்திலும் வர்ணிக்கப்பட்டு ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல இந்த அமுதன், அடுத்தபடியா சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய பெருமாளும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் அப்படின்னு சில பெரியவர்களுடைய திருவுள்ளம். திருமழிசை பிரான் மங்களாசாசனம் பண்ணுகிற போது முதல் பாட்டாலே சாரங்கபாணி அல்லையே அப்படின்னு பாடி முடிச்சார். அடுத்த பாட்டால சாமவேத கீதநாய சக்கரபாணி அல்லையேன்னு பாடினார். இந்த ஸ்தல புராணம் என்ன தெரிவிக்கிறதுன்னா, முதல்ல இந்த க்ஷேத்திரத்திலே சாரங்கபாணியா, சாரங்கபாணி அப்படின்னா சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை கையிலே ஏந்தியவன் அர்த்தம். சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, சாரங்க வில்லை கையிலே ஏந்தி கொண்ட அவதாரம் 6வது ஆழ்வானா பெருமாள் இங்க அவதாரம் பண்ணினான். அந்த எம்பெருமானுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கிறதே, சுதர்சனர், அவரை பார்த்து சூரியன் தபஸ் பண்ணி தான் இழந்த பொலிவை திரும்பவும் பெற வேணும்னு பிரார்த்தித்தான். அப்போ சூரியனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சாரங்கபாணி பெருமாளுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய சக்கரமானது சக்கர ரூபமாவே, சக்கர ஸ்வரூபமாவே ஒரு அவதாரம் பண்ணுகிறது. அந்த சக்கராவதாரத்துக்குள்ளே அமுதன்னு சொல்லக்கூடிய இந்த சாரங்கபாணி பெருமாள் ஸ்ரீ பூமி நீலா சகிதம் அப்படின்னு ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவிகளோடு கூட அனுப்பிரவேசாவதாரம் பண்ணுகிறான். ஆழ்வார் அவதாரம் பண்றார். ஆழ்வாருக்குள்ள எம்பெருமான் அனுப்பிரவேசமாக அவதாரம் பண்ணி ஆழ்வார் பகவானுடைய தசாவதாரங்களாவது போல சுதர்சன சக்கரமானது சுதர்சன வடிவிலே ஒரு அவதாரம் பண்ண, அதுக்குள்ள அமுதன் ஸ்ரீபூமி நீலாதேவிகள்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிமார்களோடு உள்புகுந்து அதை பகவத் அவதாரமாக்குகிறான். அதனாலதான் அவருக்கு சக்கரபாணின்னு பேரு. சக்கரபாணி அப்படின்னா கையிலே சக்கரம்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். இவர் சாரங்கபாணி, கையிலே வில்லேந்தியவர். அவர் சக்கரபாணி, கையிலே சக்கரமேந்தியவர். அதனால நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா சக்கரபாணின்னு சொல்லக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு. அல்ல, சக்கரத்தாழ்வார் வடிவிலே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். சாரங்கபாணிக்கும் சக்கரபாணிக்கும் அபேதம் சொல்லப்பட்டிருக்கிறது புராணத்திலே. அப்படின்னா 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் பெருமாள் தான். சக்கரராஜனுடைய தியான ஸ்லோகத்திலே ஸ்ரீ பூமி நீலா சமேத அப்படின்ற பதம் வருகிறது. அவன் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீஹஸ்பதினு கொண்டாடப்படுகிறது. அதனால சக்கரபாணின்னு சொல்லக்கூடியவன் பெருமாள். அதனாலதான் திருமழிசை பிரான், எந்த திருமழிசை பிரான்? சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின திருமழிசை பிரான் சக்கரபாணி அல்லையே அப்படின்னு அந்த எம்பெருமானை பாடியிருக்கிறார். ஆகையினாலே அவரும் பெருமாள் தான். இந்த திவதேசத்திலே பல காலம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்த, அருட்செயலிலும் கைங்கரியத்திலும் பெரிய நிஷ்ணாதாலா இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் சாரங்கபாணி சக்கரபாணி 2 பேரும் சேர்ந்துதான் திவ்யதேசம். இவா 2 பேரையும் சேவித்தால்தான் திவ்யதேச சேவா பலன் கிடைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறபடினாலே
அந்த எம்பெருமானுடையதான வைபவத்தையும் இதற்கு பின்னாலே அனுபவிக்கப் போகிறோம். இதோடு கூட முக்கியமான சில உற்சவங்களில் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாவமுதனோடு கூட சக்கரபாணி பெருமாளும் உற்சவம் கண்டுருள்வது இந்த திவ்யதேசத்தினுடைய வழக்கம். அமுதனுடைய வலக்கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் சக்கரபாணி பெருமாளா அவதாரம் பண்ணபடியினாலே எப்போ ரெண்டு பெருமாளும் ஒன்னா எழுந்துருளினாலும் சக்கரத்தினுடைய ஸ்தானமான வலது பக்கத்தில், அமுதனுக்கு வலது பக்கத்துலதான் சக்கரபாணி பெருமாள் எழுந்தருள்வர். ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து திருமஞ்சனமானாலும் சரி, புறப்பாடானாலும் சரி, தீர்த்தவாரி ஆனாலும் சரி, வலது பக்கத்திலே அமுதனுக்கு வலது பக்கத்திலே சக்கரபாணி பெருமாள் இருப்பார், அவருக்கு இடது பக்கத்திலே அமுதன் இருப்பார். சில சமயங்கள்ல சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன், சக்கரபாணி பெருமாள், ராமசுவாமி இவா மூணு பேரும் சேர்ந்து உற்சவம் கண்டுருள்வதும் உண்டு. அந்த கிரமத்திலும் அமுதனுக்கு வலதுபுறத்திலே தான் சக்கரராஜன் சொல்லக்கூடிய சக்கரபாணி பெருமாள் சேவை சாதிப்பது வழக்கம். இப்படி இத்தனை ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள்களும் புராணத்தினாலே வர்ணிக்கப்பட்ட பெருமாள்களும் இருந்தாலும் எல்லா கோயில்களும் முறை தவறாம திருவாராதனை நடந்துண்டு எல்லா முக்கியமான உற்சவங்கள், குறிப்பா பிரம்மோற்சவங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம்னு சொன்னால் அது திருக்குழந்தை மட்டுமே. பொதுவா ஒரு திவ்யதேசத்துல திவ்யதேச பெருமாளுக்கு தான் ஏற்றம் இருக்கும். மற்ற எம்பெருமான்களுக்கெல்லாம் அத்தனை விசேஷமா பிரசித்தியா உற்சவம் எல்லாம் நடக்காது. ஆனா இங்க எல்லாருமே புராணத்தினாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள்களானபடியினாலே, ரொம்ப பிராச்சீனமான கஷேத்திரமானபடியினாலே எல்லோருக்கும் ஏகபோகமா உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு பெருமை. இருந்தாலும் 7 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறபடியினாலே 108 திவ்யதேசங்கள்ல 3வது ஸ்தானம் என்கிற பெருமையை உடையது திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த கும்பகோண கஷேத்திரம் மட்டுமே. இப்பேற்பட்ட பெருமை படைத்த கும்பகோண கஷேத்திரம் எத்தனை கல்பங்களானாலும் அழியாது அப்படின்னு ஸ்தல புராணத்திலே தெரிவித்திருக்கிறது. ஆதிரித்தம் மகாக்ஷேத்திரம் கல்பானந்தேஷு சம்ஸ்திதம். ஆதியிலே அவதாரம் பண்ணினதான இந்த கஷேத்திரம், ஆதின்னு சொன்னா சிருஷ்டியினுடைய ஆதி காலத்திலே தோன்றிய கஷேத்திரம். பிரம்மாவானவர் பிரளய காலத்திலே உலகத்தை படைப்பதற்கு தேவையான பீஜங்கள், வேதம் முதலானவைகளை எல்லாம் குடத்திலே வைத்து ரட்சிப்பதற்காக பெருமாளை பிரார்த்திச்சுண்டு புண்ணிய தீர்த்தங்களினுடைய மண்ணை எல்லாம் எடுத்து குடம் பண்ணின போது குடங்கள்லாம் உடைஞ்சுட்டே வந்தது. பெருமாளுடைய ஆக்ஞையின்படி திருச்சேரையிலே சாரபுஷ்கரணி தீர்த்தத்தினுடையதான மண்ணை எடுத்து குடம் பண்ணினா குடம் உடையாமல் நின்னுது. அதுல வேதங்கள், ஆகமங்கள், புராண இதிகாசங்கள், பீஜங்கள் எல்லாத்தையும் வைத்து பிரம்மாவானவர் பாதுகாத்தார். அதை கொண்டு போய் மேரு பர்வதத்தினுடைய உச்சியிலே வைத்து பாதுகாத்தார், சம்ரட்சித்தார். பிரளய காலம் வந்தது. பிரளய வெள்ளம் வந்து லோகமே வெள்ளமாக அடித்து கொண்டு போன போது அந்த மேரு பர்வதத்தின் மேலே இருக்கக்கூடிய இந்த பீஜம் நிறைந்த குடம், அமிர்த குடம், அந்த குடம் முழுக்க பீஜ வஸ்துக்கள், வேத புராண இதிகாசாதிகள், அதோடு கூட அமிர்தமும் இருக்கிறது. அந்த அமிர்த குடம் ஜலத்துல மிதந்து அப்படியே வரது. இப்போது கும்பகோணம் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துல வந்து அந்த குடமானது கவிழ்ந்து அந்த குடத்தினுடைய கோணம் மூளை விளிம்பிருக்கிறது. அதன் வழியாக உள்ளே இருக்கக்கூடியதான அமிர்தமானது பூமியிலே பட்டு 5 குரோஷ தூரத்தை அப்படியே அமிர்த தாரையாக நினைக்கிறது. அப்படி கும்பத்தினுடைய கோணம் வந்து கவிழ்ந்த இடமானபடியினாலே கும்பகோண கஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. இப்படி சிருஷ்டியினுடையதான ஆதி காலத்திலேயே தோன்றிய கஷேத்திரமானபடியினாலே ஆதிஹி இத்தம் மகாக்ஷேத்திரம், ஆதியிலே தோன்றிய இந்த புண்ணியமான கஷேத்திரம் மகாக்ஷேத்திரம் கல்ப அனந்தேஷு சம்ஸ்திதம், எத்தனை கல்பங்களானாலும் அழியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை படைத்தது. அதுக்கெல்லாம் காரணம் எம்பெருமான் அமுதன் இங்க வந்து சயனிச்சுருக்கிற பெருமைதான். இந்த அமுதன் சாரங்கபாணி எப்படி இந்த கஷேத்திரத்துக்கு எழுந்தருளினான் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். பல கல்ப காலங்களுக்கு முன்னாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து பிரம்மாவும் சூரியனும் தபஸ் பண்ணினான். ரொம்ப விசேஷமான உக்கிரமான தபஸ் பண்ணினா. தபஸ் முடிகிற சமயத்துல பெருமாள் தோன்றி சூரியனுக்கும் பிரம்மாவுக்கும் சேவை சாதித்து, உங்களுடைய தபஸாலையை மகிழ்ந்தேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னு பெருமாள் கேட்க, உன்னாலே படைக்கப்பட்டு உன்னாலே ரட்சிக்கப்படுகிற நாங்கள் உன்னுடைய விக்கிரகத்தை திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க திருவாராதனம் பண்றதுக்கும் சேவிக்கிறதுக்கும் உன்னுடைய அர்ச்சாவதாரத்தை, விக்கிரகத்தை தந்தருள வேணும் அப்படின்னு 2 பேரும் பிரார்த்திச்சா. உடனே சந்தோஷமா ஒத்துண்ட பெருமாள் ஸ்ரீவைகுண்ட விமானம்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்தையும், பிரணவாகார விமானம் என்று சொல்லக்கூடிய ரங்க விமானத்தையும், வைதிக விமானம்னு சொல்லக்கூடிய இப்போது கும்பகோணத்திலே அமுதன் சயனித்துக் கொண்டிருக்கிற விமானத்தையும் ஒரே சமயத்திலே உண்டு பண்ணினார். அந்த 3 விமானங்களுக்குள்ளே 3 ரூபங்களை எடுத்துக்கொண்டு 3 பெயரோட பெருமாள் உள்ளே புகுந்தார் அர்ச்சாவதாரமாக.
அதாவது ஸ்ரீவைகுண்ட விமானத்துக்குள்ளே ஸ்ரீவைகுண்டநாதன் என்கிற பெயரிலே ஸ்ரீவைகுண்டநாதனாக புகுந்தார். பிரணவாகார விமானத்துக்குள்ளே ஜெகநாதன் என்கிற ஸ்ரீரங்கநாதனாக பெருமாள் எழுந்தருளினார். வைதிக விமானத்துக்குள்ளே சாரங்கபாணி என்று சொல்லக்கூடிய சாரங்கராஜனாக எம்பெருமான் எழுந்தருளினான். இப்படி 3 விமானங்களை மூர்த்தியோடு கூட எம்பெருமான் சிருஷ்டித்து 3க்குள்ளும் தான் புகுந்து தன்னுடைய உருவத்தை வைத்து ஸ்ரீவைகுண்ட விமானத்தை ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே இருக்க செய்தான். பிரணவாகார விமானம்னு சொல்லக்கூடிய ரங்க விமானத்தை பிரம்மாவுக்கு கொடுத்து பிரம்மாவாலே சத்தியலோகத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்தான். வைதிக விமானத்தை சூரியனுக்கு கொடுத்து சூரிய மண்டலத்திலே சூரியனாலே ஆராதிக்கப்பட்டு வந்தான். ஸ்ரீவைகுண்ட விமானம் நித்தியசூரிகளும் முக்தர்களும் மட்டுமே சேவித்து ஆராதிக்கக்கூடிய பரமபதம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்திலே, பிரணவாகார விமானம் என்கிற ரங்க விமானம் பிரம்மாவினுடைய லோகமான சத்தியலோகத்திலே, வைதிக விமானம் சூரியனுடைய லோகமான சூரிய மண்டலத்திலே. இப்படி நித்திய முக்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஸ்ரீவைகுண்டம், நித்திய முக்தர்கள் மட்டுமே நுழையக்கூடிய பெருமை படைத்த ஸ்ரீவைகுண்டம், அங்கே அவர்களாலே ஆராதிக்கப்பட்டு கொண்டு வருகிற பெருமாள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் ஸ்ரீவைகுண்டமானது அழியாதானபடியினாலே, எத்தனை மகா பிரளயத்திலும் அழியாத க்ஷேத்திரமானபடியினாலே நித்திய முக்தாளுக்கு அனுபவம் கொடுக்கறதுக்காகவே அந்த விமானத்திலே அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே சாஸ்வதமாக எழுந்தருளியிருக்கிறான். இப்போ தபஸ் பண்ணினவா பிரம்மாவும் சூரியனும். பிரம்மாவுக்கு ஒரு விமானம், சூரியனுக்கு ஒரு விமானம், அவாவா லோகத்துல வச்சு ஆராதனை பண்ணிட்டு வரா. அப்படி இருக்கிறச்ச சூரியனுடைய புத்திரர்களில் ஒருவனான வைவஸ்வத மனுன்னு சொல்லக்கூடியவன் பூலோகத்தை சக்கரவர்த்தியாக ஆள ஆரம்பித்தான். சூரியனுக்கு விவஸ்வான் அப்படின்னு பேரு. விவஸ்வானுடைய பிள்ளையானபடியினாலே வைவஸ்வதன் பேர் அவனுக்கு. அவன் மனுக்களிலே ஒரு மனுவாகி இந்த லோகத்தை ஆண்டு கொண்டு வந்தான். அந்த வைவஸ்வத மனுவானவன் பூலோகத்தை சக்கரவர்த்தியாக இருந்து ராஜ்யம் பண்ணுகிற போது, நான் பெருமாள் திருவாராதனம் பண்ணி நல்லபடியா ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா, உங்களுடைய லோகத்திலே உங்க கையால நீங்க தினம் திருவாராதனம் பண்ணக்கூடிய வைதிக விமானத்திலே இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு சூரியனிடத்துல பிரார்த்திச்சான். சரின்னு சூரியனும் புள்ளதான கேட்கிறான். முறைப்படி அப்பாவினுடைய சொத்து புள்ளைக்கு போக வேண்டியது, நம்ம ஆத்த பெருமாளை நம்ம சந்ததிகள் தானே ஆராதிக்கணும்னு சொல்லி வைவஸ்வத மனுவிற்கு சூரியன் வைதிக விமானத்தை அமுதனோடு கூட எழுந்துருள பண்ணி கொடுத்தான். சூரிய மண்டலத்திலிருந்து அதை பெற்றுக் கொண்டு வந்து பூலோகத்திலே சரையூ நதியினுடைய வடகரையிலே எழுந்தருள பண்ணி சுமார் 1000 வருஷ காலங்கள் வைவஸ்வத மனுவானவன் சாரங்கராஜன் எம்பெருமானை வைதிக விமானத்தோடைய கூட தொடர்ந்து ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தான். வைவஸ்வத மனுவிற்கு பிறகு அவன் பிள்ளை அப்படின்னு அவர்களுடைய குலமானது தழைத்துக் கொண்டே போகிறது. ஒருத்தருக்கு அடுத்தது ஒருத்தர் அப்படி சக்கரவர்த்தியா மாறிண்டே வரா. அந்த வம்சத்திலே இக்ஷ்வாகு மகாராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி தோன்றினான். அவன் தன் முன்னோர்களான வைவஸ்வத மனு, சூரியன் இவர்களைப் போலவே இந்த வைதிக விமானத்தினிடத்திலும் சாரங்கராஜனிடத்திலும் ஆச்சரியமான பக்தி உடையவன். அப்படி தினமும் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தான். இந்த விமானத்தினுடைய இந்த பெருமாளுடைய பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். மகா வித்வான்களா ரிஷிகளா இருக்கக்கூடிய மகான்களை எல்லாம் கூப்பிட்டு சேவித்து இந்த விமானத்தினுடைய பெருமை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டபோது அவ இக்ஷ்வாகு மகாராஜாவுக்கு சொன்னா, இன்னொரு காலத்தில் உங்க பூர்வ தாத்தாவான சூரியனும் பிரம்மாவும் தபஸ் பண்ணி பெருமாளிடத்துல அர்ச்சாவதாரத்தை பிரார்த்திச்சா. அப்ப எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட விமானம், பிரணவாகார விமானம், வைதிக விமானம்னு சொல்லக்கூடிய 3 விமானங்களை சிருஷ்டித்து 3லும் தன்னுடைய விக்கிரகத்தை வைத்து வைகுண்ட விமானத்தை வைகுண்டத்திலே நிறுத்தினான். அது நித்தியமுக்தர்களுக்கு மட்டும். சத்தியலோகத்திற்கு பிரணவாகார விமானத்தை கொடுத்தான். அங்கே அந்த விமானத்திலே ஜெகநாதன் சொல்லக்கூடிய பெருமாள் பிரம்மாவாலே இப்போதும் ஆராதிக்கப்பட்டு வருகிறார். சூரியனாலே சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்பட்ட வைதிக விமானமும் அதுல இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளும் தான் இப்ப ஒன்னால ஆராதிக்கப்படுறா அப்படின்னு மொத்தமா சுருக்கமா சொல்லி முடிச்சா. இத கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. இக்ஷ்வாகு மகாராஜாவிற்கு ஒரு ஆசை வந்தது. ஸ்ரீவைகுண்ட விமானமும் ஸ்ரீவைகுண்டநாதனும் இந்த சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போன நித்தியமுக்தாளுக்கு மட்டும்தான். ஆனால் அது தவிர இருக்கக்கூடிய 2 விமானமும் பொதுவான விமானம் தானே. பிரம்மா இத்தனை காலம் ஆராதனை பண்ணினாரு, நாம கொஞ்ச காலம் அந்த விமானத்தை ஆராதனம் பண்ணினா நன்னா இருக்குமே, அந்த விமானத்தை நான் எப்படி பெறுவது அப்படின்னு அவளிடத்துல ஆலோசனை கேட்டான். அந்த ரிஷிகள் சொன்னா,
அதுக்கு ஒரே வழி, நீ சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை சேவித்து பிரார்த்திக்கணும். பிரம்மா உனக்கு சந்தோஷத்தோடு கூட அந்த விமானத்தை எழுந்தருளை பண்ணி கொடுத்தாரானா அந்த விமானத்தை வாங்கிட்டு வந்து அயோத்தியில உன்னுடைய அரண்மனையில வச்சுட்டு நீ ஆராதிக்கலாம் அப்படின்னு அவ சொன்னான். இவன் உடனே சத்தியலோகத்துக்கு போனான், பிரம்மாவை சேவித்தான், ஸ்தோத்திரம் பண்ணான், பிரார்த்திச்சான். பெருமாளை தானே கேட்கறான், நல்ல காரியத்தை கேட்கறான், நல்லவன் கேட்கறான். ஒன்னா தோன்றின 2 விமானங்களும் ஒரே இடத்துல சேவை சாதிக்க போறது, ஒன்னா தோன்றின 2 பெருமாள்களும் ஒன்னா சேவை சாதிக்க போறா, நமக்கு வேணா அங்க போய் சேவிச்சுக்கலாம்னு நல்ல மனசோடு கூட பிரம்மாவும் இந்த வைதிக விமானத்தை போல பிரணவாகார விமானத்தையும் ஸ்ரீரங்கநாதனையும் எழுந்தருளை பண்ணி கொடுத்தான். சத்தியலோகத்திலேருந்து பிரணவாகார விமானம், அதுக்குள்ள ஸ்ரீரங்கநாதன் இவாளை தூக்கி தோல்ல வச்சுண்டு இக்ஷ்வாகு மகாராஜாவானவன் சரையூ நதிக்கரைக்கு தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அத்தனை சந்தோஷம். எம்பெருமானாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட அர்ச்சாவதார மூர்த்திகள் 2 பேரும் நம்ம ஆசிரமத்துலதான் இருக்கா. ஸ்ரீவைகுண்டத்து பெருமாள் தனி, பிரகிருதி மண்டலத்திலே இருக்கக்கூடிய பிரம்மலோகத்து பெருமாள் என்ன, சூரிய மண்டலத்து பெருமாள் என்ன, 2 பேரும் நம்ம அரண்மனையில் இருக்கான்னு சொல்லக்கூடிய பெருமை நமக்கு வாய்த்து விட்டது. 2 எம்பெருமான்களையும் பக்கத்துல எழுந்தருளை பண்ணி ஸ்ரத்தையா ஆராதனை பண்ணிட்டு வரலான்ற ஆசையோடு கூட ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய வைதிக விமானம் அதுக்குள்ள அமுதன் பயணிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல கொண்டு போய் பிரணவாகார விமானத்தை ஸ்ரீரங்கநாதன் விக்கிரகத்தோடு கூட வைத்தான். அடுத்த க்ஷணம் ஒரு ஆச்சரியம் நடந்தது. பிரணவாகார விமானமும் வைதிக விமானமும் 2ம் ஒன்னா கலந்து போயிடுத்து. இப்போ அவன் கண்களுக்கு பிரணவாகார விமானமும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனும் மட்டும்தான் தெரியறா. என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரணவாகார விமானத்திற்குள்ளே வைதிக விமானம் அந்தர்தானமாகிவிட்டது, கலந்துடுத்த ஒன்னா. ஸ்ரீரங்கநாதனுக்குள்ளே சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன் ஒன்னா கலந்துட்டான். இப்போ அமுதனும் அரங்கனுமாகிற 2 பெருமாள்களும் ரங்கநாதனாவே ஒருத்தராவே சேவை சாதிக்கிறார். வைதிக விமானமும் பிரணவாகார விமானமும் ஒன்னா கலந்து பிரணவாகார விமானமாவே சேவை சாதிக்கிறது. நாம ஒண்ணு நினைச்சா பெருமாள் ஒண்ணு நினைக்கிறார். 2 பெருமாள்களையும் ஆராதனம் பண்ணணும்னு நினைச்சோம். 2 பேரும் ஒருத்தர் தான், 2 விமானமும் ஒண்ணுதான்னு சொல்லும்படியா 2 பெருமாள்களும் விமானமும் ஒன்னா கலந்துட்டா அப்படின்னு ஆச்சரியத்தோட கூட பல காலம் ஆராதித்து கொண்டு வந்தான். அவனுடைய காலம் முடிந்தது. இக்ஷ்வாகு மகாராஜாவிற்கு பிறகு பல சக்கரவர்த்திகள் வந்தார்கள் அந்த வம்சத்திலே. தசரதர் வந்தார். தசரதருக்கு பிறகு எம்பெருமானே ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணினான். ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியோடு கூட இந்த பிரணவாகார விமானத்தை ஸ்ரீரங்கநாதனை குலதெய்வமாக பல நாள் ஆராதித்துக் கொண்டு வந்தான். ஒரு கால விசேஷத்திலே ஸ்ரீராமன் மூலமா விபீஷண ஆழ்வானுக்கு இந்த பிரணவாகார விமானம் ஸ்ரீரங்கநாதனோடு கூட தரப்பட்டது. கருணையோடு கூட பெருமாள் எழுந்துருளை பண்ணி கொடுத்தார். தன்னுடைய தேசமான இலங்கைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பிரணவாகார விமானத்தை ஸ்ரீரங்கநாதனோடு கூட தோளில் சுமந்தபடி ஸ்ரீராமன் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு விபீஷணன் அயோத்தியிலிருந்து இலங்கையை நோக்கி போயின்றிருக்கான். போற வழியிலே பயணகதியிலே தற்போது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியதான அந்த புண்ணிய கஷேத்திரத்திலே பூலோக வைகுண்டத்திலே காவிரி வடதிருக்காவிரி என்றும் தென் திருக்காவிரி என்றும் மாலை போலே பிரிந்து ஓடக்கூடிய அந்த 2 நதிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவிலே மணல் திட்டிலே சந்திரபுஷ்கரணி கரையிலே புன்னை மரத்தின் அடியிலே சந்திரபுஷ்கரணியில தீர்த்தாமாடி மாத்தியானிக அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு விபீஷண ஆழ்வான் சந்திரபுஷ்கரணி கரையில புன்னை மரத்தடியிலே இந்த பிரணவாகார விமானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்தை சற்று நேரம் வைத்தான். வச்சுட்டு சந்திரபுஷ்கரணியில தீர்த்தாமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு வந்து பெருமாளை சேவித்து வா போலாம் அப்படின்னு அந்த விமானத்தை அசைக்க முயன்றான். விமானம் அசையல. எத்தனையோ சிரமப்பட்டான், அழுதான், புரண்டான், விழுந்து சேவித்தான், சரணாகதி பண்ணான். என்ன பண்ணியும் அவனால் அந்த விமானத்தை கையில எடுக்கவே முடியல. அப்போது கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் விடாமுயற்சியோடு கூட பெருமாளை சரணாகதி பண்ணின போது, எம்பெருமானே அனுஷ்டானத்திற்காக தானே வைத்தேன், என் மேல ஏதானும் தப்பு தவறு இருந்தா என்னுடைய லோபங்களை எல்லாம் மன்னித்து என்னோடு கூட எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்லி அழறான், விழுந்து சேவிக்கிறான், பிரதட்சணம் பண்றான், கத்தரான், அழுவன் தொழுவன் ஆடிக்கான் பண் பாடியலற்றுவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்வது போல பக்தி மேலிட்டு எம்பெருமானிடத்திலே கதறுகிறான், என்னோடு வான்னு. கைகூப்பி என் கண்ணா ஸ்ரீரங்கநாதா என்னோட வந்துடுறாப்பா அப்படின்னு பிரார்த்திக்க எம்பெருமான் கருணையோடு கூட விபீஷணனோட வாய் திறந்து பேசுகிறான். வாராய் விபீஷணா, இந்த விமானத்தை உன்னால் எத்தனை முயற்சி பண்ணினாலும் அசைக்க முடியாது. இங்கு 2 காவிரிகளுக்கு நடுவே சந்திரபுஷ்கரணி கரையில் புன்னை மரத்தடியில் என்னுடைய சேவைக்காக சந்திரன் சூரியன் இவாள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்றதுக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கேன்.
தர்மவர்மான்னு சொல்லக்கூடிய என்னுடைய மகா பாகவதோத்தமனான பக்தன் இருக்கிறான், அவனுக்கு நான் சேவை சாதிக்கணும், அவனால ஆராதிக்கப்படணும். இப்படி பல காரணங்களாலே நான் உன்னோடு இலங்கைக்கு வரப்போவதில்லை. நான் எங்கு வந்து சேர்ந்து கோயில் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால இனி நான் உன்னோடு வரமாட்டேன், உன்னால நகர்த்த முடியாது. முன்னொரு காலத்தில், முன்னொரு யுகத்தில் என்னுடைய இன்னொரு க்ஷேத்திரமான சாரக்ஷேத்திரத்தில் காவேரியானவள் தபஸ் பண்ணி கங்காதிக்கியத்தை வரமாக பிரார்த்தித்தாள். என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை விட தனக்கு பெருமை வேணும்னு பிரார்த்திச்சுண்டா. அந்த பெருமையை ஸ்ரீராமாவதாரத்தின் போது ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே உனக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த காலம் வந்துடுத்து. இப்போது 2 காவிரிக்கும் நடுவே நான் சயனித்துக் கொண்டு அவளுக்கு கங்கையை விடவும் பெருமையை தரப்போகிறேன். அதனால நீ நல்லபடியா உன்னுடைய தேசமான இலங்கைக்கு போய் சேர். அது மட்டுமல்ல, நீ போய் ஆளப்போகிற உன்னுடைய ஊரான இலங்கை முன்னாலேயே ராட்சசாலால கெடுக்கப்பட்டு விட்டது. துஷ்டாலால, அவர்களுடைய அட்டூழியங்களாலே, துஷ்ட செய்கைகளாலே பாவபூமியா போயிடுத்து. எப்போதும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பிராட்டியையே என்னிடத்திலிருந்து பிரித்த மகா பாவத்தை தேடிக்கொண்ட ராவணனுடைய பூமியானபடியினாலே அந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்து வாசம் பண்றதா இல்ல. நீ அங்க போனியானா உனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ரீதியிலே நீ இருக்கக்கூடிய இலங்கையை பார்த்தது போலவே நான் சயனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படாத, என்ன நினைச்சுட்டு நல்லபடியா ராஜ்யம் பண்ணு. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன சேவிச்சுட்டு போ, நன்னா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் விடை கொடுத்தான். விபீஷணனும் சரி அப்படியேன்னு அங்கிருந்து புறப்படுறான். அப்போ மேலும் ஸ்ரீரங்கநாதன் விபீஷணன் இடத்துல சொல்றார், ஏ விபீஷணா, இங்க இருந்து கிழக்குல 4 யோஜன தூரத்துல ஒரு முறை வைகுண்டத்துல என்னுடைய மார்பிலே எட்டி உதைத்த பிருகு மகரிஷியானவர் ஹேம மகரிஷி என்ற பெயரில் அவதாரம் பண்ணியிருக்கார். அன்னைக்கப்பட்ட அபசாரத்திற்கு பிராயசித்தத்தை தேடிக்கொள்வதற்காக தாயாரையும் என்னையும் பிரித்த பாவத்தை பிராயசித்தம் பண்ணி தீர்த்துக் கொள்வதற்காக தாயாரை தன்னுடைய பெண்ணாக வளர்த்து எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து எனக்கு மாமனாராகி தன்னுடைய பாவத்திற்கு பிராயசித்தம் தேடிக்கொள்ளப் போகிறார். என்னை விட்டு பிரிந்து வந்த பிராட்டியும் கும்பகோண கஷேத்திரத்திலே கோமலவள்ளின்னு சொல்லக்கூடிய பெயரோட பொற்றாமரை கரையிலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதனால நான் கும்பகோணத்துக்கு போய் கோமலவள்ளிக்கும் பிருகு மகரிஷியினுடைய அவதாரமான ஹேம மகரிஷிக்கும் சேவை கொடுத்து ஹேம மகரிஷியானவர் தன்னுடைய பெண்ணான கோமலவள்ளியை எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க நான் அவளை ஏற்றுக்கொண்டு என்னை விட்டு பிரிந்து போன லட்சுமி தேவியும் நானும் திரும்பவும் சேரக்கூடிய காலமும் வந்துவிட்டது. அவர்களுக்கு இந்த பிரணவாகார விமானத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய இன்னொரு விமானமான வைதிக விமானம் இதிலிருந்து தனியா வெளியில வந்து இந்த ஸ்ரீரங்கநாதனான எனக்குள்ளே இருக்கக்கூடிய அமுதன் தனியா வெளியில வந்து வைதிக விமானத்திலே சாரங்கபாணியா நான் போய் கும்பகோண கஷேத்திரத்திலே கோயில் கொள்ளப் போகிறேன். எல்லாம் என்னுடைய சங்கல்பப்படிதான் நடக்கும். நாம ஏதோ வழியில பெருமாளை இறக்கி வச்சுட்டோம், நம்முடைய கவனக்குறைவினாலே அஸ்ரத்தையினாலதான் பெருமாள் இங்கு சயனிச்சுட்டார், நம்மளோட வரலன்னு ஒருபோதும் பழிய நீ உன் மேல போட்டுக்காத. எல்லாம் என்னுடைய சங்கல்பப்படிதான் நடக்கிறதுன்றத புரிஞ்சுக்கோ, நீ புறப்பட்டு போன்னு பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி விபீஷணனுக்கு விடை கொடுத்தார். விபீஷணனும் போனான். பெருமாளும் அவனுடைய திசையை நோக்கியபடியே தென் திசை இலங்கை நோக்கி மண்ணுடைய வீடனர்க்காய் இலங்கை திசை நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறான். இது ஸ்ரீரங்கநாதனுடையதான சரித்திரம். இப்படி விபீஷணாலே சந்திரபுஷ்கரணி கரையிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள் காவிரிக்கு ஏற்றத்தை கொடுத்து காவிரி தீர்த்தத்தாலே திருமஞ்சனம், திருவாராதனம், தலிகை முதலானவற்றை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருந்தான். பல காலம் ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களால் ஆராதிக்கப்பட்டு கொண்டு வந்தான். அப்போ ஒரு சமயம் இந்த ஹேம மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் மேரு பர்வதத்தினுடையதான தாழ்வரையில் ஒரு குகையிலே தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். எம்பெருமான் தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும், தாயார் தன்னுடைய பெண்ணாக பிறக்க வேண்டும், தாயார பெருமாளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு மேரு பர்வதத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் ஹேம மகரிஷி. இந்த சமயத்திலே பிராட்டியானவள் கோமலவள்ளி என்கிற பெயரோடு கூட திருக்குடந்தைக்கு பொற்றாமரை கரைக்கு வந்து சேர்த்தார். அவளுக்கு முன்னாலே திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் பாதாள ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரிலே இந்த திவதேசத்திற்கு வந்து சேர்க்கிறான். இந்த சரித்திரங்களை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.